நீட்டு மட்டும் தான் உலகமா? நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. தற்குறிகளின் தலைவர் அல்லது அணில் குஞ்சுகளின் தலைவர் அப்படிதான் அவரை நம்ம அட்ரஸ் பண்ணோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இவர் அந்த மேடையில ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பேசியிருக்காரு. நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதாவது நீட்டு தான் உலகமா அப்படின்னு கேட்கிறாரு. எங்களுக்கு நீட் உலகமா இல்லையாங்கிறத நாங்க முடிவு பண்றோம். நீங்க இன்னைக்கு கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு உங்களை சொத்தை சேர்த்து வைக்கிறக்காக, நீங்க உங்க சொத்தை பாதுகாத்துக்கிறக்காக நீங்க அரசியல் பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க சொல்லி தராதீங்க. நீட்டு தான் உலகமா, ஜேஇ தான் உலகமா, போட்டித் தேர்வு தான் உலகமா, நாங்க இதை படிக்கணுமா அதை படிக்கணுமா எங்களுக்கு நீங்க சொல்லி தராதீங்க. அதே மாதிரி அந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு மாணவனுடைய அப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் தான் இளைய காமராஜர்னு வேற சொல்றாரு. இன்றையிலிருந்து இளைய தளபதி அதோட சேர்த்து இளைய காமராஜர் அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் கேட்கறேன், ஏன்னா எல்லாருமே தற்குறியா தான் இருக்கீங்களா? விஜய் கட்சின்னு நீங்க போயிட்டீங்க, விஜய் சீமான் பின்னாடி போறவங்க எல்லாருமே தற்குறிகளா தான் இருக்கீங்களா? காமராஜர் எங்க, அவரு விஜய் எங்க இருக்காரு? யார கூட ஒப்பிடணும்னே உங்களுக்கு தெரியல. அது சரியான கருத்தா தவறான கருத்தா? அதுல நம்ம எப்படி பார்க்கணும்? விஜய் சங்கியா? இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். விஜய் மே 30ஆம் தேதி டிவிகே சார்பில், அதாவது தமிழக வெற்றி கழகம் அது சார்பில் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அந்த மாணவர்களுக்கு ஒரு விருந்து தராரு, பரிசளிப்பு விழா தராரு. அந்த பரிசளிப்பு விழால மேடையில அவர் பேசினதுதான் இப்ப சர்ச்சையா இருக்கு. அப்படி என்ன பேசியிருக்காரு? நீட்டு தான் உலகமா, நீட் இல்லைன்னா இல்லையா, நம்ம டெமோக்ரஸியா இருக்கணும், டெமோக்ரஸி இது பண்ணுங்க அப்படின்னு பேசுறாரு. அப்ப நீட்டு தான் உலகமான்னு இந்த கேள்வியை இவர் மாணவர்கள்கிட்ட வைக்கணுமா, அந்த நீட்டை கொண்டு வந்த அந்த ஒன்றிய அரசு கிட்ட வைக்கணுமா? முதல்ல நீட்டை நம்ம எதிர்க்கிறோம், ஆமா எதிர்க்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனா நீட்டை இந்த மாதிரி ஒரு மாணவர்கள் கிட்ட இப்ப விஜய்ங்கிற ஒரு நபர் ஒரு தனிநபர் அல்ல, அவருக்கு பின்னாடி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, ஒரு அணில் குஞ்சுகளின் கூட்டம் இருக்கு. ஒரு நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களை தாண்டி ஒரு 8 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் அவர் பின்னாடி ஒரு மாஸ் கிரௌட் இருக்கு. இப்ப இவர் சொல்ற அந்த வார்த்தையை கேட்டு அந்த மாணவர்கள்லாம் நீட்டு தான் உலகமா அப்படின்னு சொல்லி இதை விட்டுட்டானுங்கன்னா எத்தனை பேர் டாக்டர் ஆகுறது? அப்ப இவர் சனாதான அந்த சங்கிகளுக்கு இவரே ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துறாரு. நீட்டு வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் நீட்டு வேண்டாம்ப்பா. அதை அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. அதாவது நீ எல்லாம் எதுக்கு நீட்டு படிக்கிறேன்னு அவன் கேட்கறான். பாப்பா என்ன கேட்கறான், நீ ஏன் டாக்டர் ஆகணும், நீ உன்னோட குலத்தொழில பாருப்பா. குலத்தொழில் செய்யறதுக்கு யாரு இல்ல, ரங்கராஜன் நரசிம்மங்கிற ஒரு ஆள் ஒரு நபர், அவர் ஒரு பார்ப்பனர். அவர் என்ன சொல்றாரு, நீங்க உன் குலத்தொழில பாரு, இன்னைக்கு மண்ணா இல்ல, இன்னைக்கு நாசமும் இல்ல, அந்த தொழில் செய்யறதுக்கு யாரும் இல்ல, எல்லாரும் படிச்சிடறான், அதனால நீ உன் குலத்தொழில பாருன்னு சொல்றான். அவன் பாப்பா அப்படி சொல்றான். இவர் விஜய் என்ன சொல்றாரு, அதுக்கு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி எளிதா சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீட்டு தான் உலகமா? நம்ம அப்ப அவர்கிட்ட கேட்கலாம், ஏன்ப்பா அரசியல் தான் உலகமா, நீ நடிச்சுட்டு தான் இருந்த சிவனே, நடிச்சுட்டே போயிடலாமே, எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம் கேட்போமா இல்லைங்களா? முதல்ல தோழர்களே நல்லா கவனிச்சுக்கோங்க. நீட்டு நம்ம எதிர்க்கிறோம், எதிர்க்கிறது அது எல்லாத்தையுமே தாண்டி அது மருத்துவ தேர்வுக்கான ஒரு படிப்பா இன்னைக்கு வச்சிருக்காங்க. அது ஒரு போட்டித் தேர்வு, அது ஒரு சமூக அநீதினால அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. சாதிங்கிறது ஒரு சமூக அநீதி தான். ஆனா சாதி இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல விஜய் சொல்றது எப்படின்னா, சாதிச்சான்றதுல நீங்க கிழிச்சிரு, அப்ப சாதி ஒழிஞ்சிரும், சாதிச்சான்றதுல நீ கிழிச்சிட்டீங்கன்னா ஜாதி ஒழிஞ்சிரும் சொல்ற மாதிரிதான். நீ நீட்டை படிக்காத, நீட் ஒழிஞ்சிரும். நீட்டை நீ ஒழிக்கணும்னா நீ யார் அந்த நீட்டை இது பண்றாங்களோ, தேசிய தேர்வு மையம், அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அந்த தேர்வை நடத்துறான், நீ அவங்ககிட்ட போயிட்டு அதுக்கான வாதிடணும். வாதிட்டு அந்த தேர்வை நீ தடுக்கணும். அதை விட்டு போட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு அங்க முதல்ல நீட்டை யார் படிப்பா? ஒரு 35 மார்க் 45 மார்க் எடுக்கிற ஒரு ஏவரேஜ் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா அவன் நீட்டுக்கு படிக்க போவான், ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு நினைப்பானா? இல்ல, அவன் அவனுக்கு என்ன வருதோ அந்த படிப்பு அதுலதான் போவான். ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கக்கூடிய அந்த மாணவர்களை தான் அவன் குடும்பமும் சரி அவனும் சரி, நான் ஒரு டாக்டர் ஆகிறேன், ஒரு இன்ஜினியர் ஆகிறேன், நான் ஒரு வக்கீல் ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போவான். அப்ப நீ பாராட்டு யாருக்கு நடத்துற? நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. அப்படி அவங்க தேர்ச்சி மதிப்பெண்ல நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, நீ அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்துற. அப்ப அந்த மாணவர்கள் கிட்ட போயிட்டு நீ இந்த மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறப்ப அவன் என்ன நினைப்பான், நம்ம தலைவர் சொல்லிட்டாரு, நம்ம உன் எதுக்கு நம்ம படிச்சுட்டு நம்ம நம்மளுக்கு இது அண்ணன் சீமான் சொல்றத போல, அதாவது நீ எதுக்குப்பா இது பண்ற, விவசாயம் செய்ய உனக்கு 2.5 லட்சம் நான் தரேன், நீ மாடு மேய் உனக்கு 2.5 லட்சம் தரேன், உனக்கு அதுதான் உனக்கு இது தமிழ்நாட்டுல இனிமேல் வேலை, நீ படிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பசங்களை அமெரிக்கன் இன்டர்நேஷனல்ல படிக்க வைப்பார். அப்ப விஜயையும் சீமானையும் நாம் ஒரே தட்டுலதான் வச்சு பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கு. இதை நம்ம சொல்லல, அணில் குஞ்சுகள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம என்னதான் அடிச்சு அடிச்சு நம்ம சொன்னாலும்
அணில் குஞ்சுகள் புரியாத வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்? குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம அனிதா அவங்களோட சம்பவத்தை நம்ம சொல்லணும். அவங்க ஒரு கிராம பின்னணியிலிருந்து வராங்க, அரியலூர் மாவட்டம். அந்த மாவட்டத்துல இருந்து அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா உண்மையை சொல்ல போனா கக்கூஸ் கூட இல்லை. அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில இருந்து வரக்கூடிய அந்த பெண் 3 அண்ணன்கள் இருக்காங்க, சகோதரர்கள் இருக்காங்க. அது ஒரு பொண்ணுதான் பொம்பளை பிள்ளை, நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை. சரியா? அது வந்து பாத்தீங்கன்னா இன்எலிஜிபிள் எல்லாம் இல்ல, ஏதோ ஏனோதானோ நான் சொன்ன மாதிரி 40 மார்க் 50 மார்க் எடுக்கக்கூடிய அந்த மாதிரியான பொண்ணு இல்ல, நல்லா படிக்கக்கூடிய பெண். 12ஆம் வகுப்பு பொது தேர்வுல 1200க்கு 1170 மதிப்பெண் எடுத்திருக்கா அந்த பெண். இத பத்தி நான் ஒரு நேத்து ஒரு இதுல கூட நான் பேசியிருந்தேன், ஒரு மேடையில. அந்த இதுலயும் நான் சொல்லியிருந்தேன், 1200க்கு 1170 மதிப்பெண் எடுக்கிற அந்த பெண். ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட போட்டித் தேர்வுல அந்த பெண்ணால அந்த தேர்ச்சி மதிப்பெண்ணை கூட எடுக்க முடியல. தேர்ச்சி மதிப்பெண் அவன் ஒரு 110 மார்க் வச்சிருக்கான். அந்த பெண் ஒரு 84 85 மார்க் தான் எடுத்திருக்கா. அதனால மன உளைச்சல் ஏற்பட்டு, ஏன்டா நான் இதுல இப்படி படிச்சுட்டேன், என்னால ஏன் முடியல அப்படின்னு மரணிச்சிடறா. அப்ப முதல்ல இது பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக அநீதி. இப்ப பார்ப்பனர்கள் நிறைய பேர் இப்ப டாக்டரா இருப்பான், வழக்கறிஞரா இருப்பான், ஜட்ஜா இருப்பான், எல்லா பெரிய இடத்துலயும் உட்காந்துக்குவான். நம்ம மூத்தரம் குடி உனக்கு எல்லாமே சரியாயிருன்னு ஒரு நபர் சொன்னாரு. அவர் யாருன்னா ஐஐடி டைரக்டர். அந்த டைரக்டர் பாத்தீங்கன்னா இப்ப புதிய சங்கராச்சாரியரை தேர்வு செய்யறப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி உட்காந்துட்டு அதை கை தட்டிட்டு இருக்காரு. அப்ப அந்த மாதிரியான நபர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. அப்ப எளிய மனிதர்களுக்கானதுல இப்ப இதுதான் பிரச்சனை. இப்ப மருத்துவனா இவன் நம்ம மக்கள்லாம் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப இவனுங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் மருத்துவர்னா என்ன? முதல்ல பாப்பானுக்கே அது மேல இவ்வளவு ஒரு இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாப்பா கோயில் இருக்கான், பூசை செய்யறான். அப்ப மக்கள் அங்க போய் கோயில்ல போய் சாமியை கும்பிடுறாங்க. அப்ப சாமிக்கு அடுத்தபடியா இவன் தான் சாமிக்கு மீடியேட்டர், 2 பேருக்கு இடையில இருந்தாலும் மீடியேட்டர். அடுத்தது அவனை சாமி மாதிரி மதிக்கணும்னு என்ன ஒரு தொழில் பண்ண முடியும்னா மருத்துவம். மருத்துவர்கிட்ட மட்டும்தான் அடுத்தது என்ன போய் நிப்பாங்கன்னா, ஐயா சாமி என்னை காப்பாத்திரு அப்படின்ட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாம போய் நிப்பாங்க. அப்ப அந்த தொழில் அவன் தேர்ந்தெடுக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகமோ, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமோ அல்லது தலித் மக்களோ வர்றது அவனுக்கு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அப்ப அந்த பண்ணி மேய்க்கிறது யாரு, ஆடு மேய்க்கிறது யாரு, மாடு மேய்க்கிறது யாரு, அவன் வச்சிருக்க அந்த சனாதான கட்டமைப்புக்குள்ள யாரு வருவா? அப்ப அதெல்லாம் உடையுது. அப்ப அதுக்காக தான் பார்ப்பனர்கள் இப்படியான ஒரு இதை வச்சிருக்கான். அப்ப அதுக்கு இந்த ஒன்றிய அரசு இந்த நீட்டை வச்சு நடத்திட்டு இருக்கு. இந்த நீட்டு ஜேஇங்கிற இந்த எக்ஸாம் எல்லாம் வச்சு இந்த சமூக அநீதி தான். அப்ப அந்த சமூக அநீதிக்கு இவர் உந்துகோலா இருக்கிற மாதிரி இவருடைய வாய்ஸ் ஒரு 10 லட்சம் இளைஞர்கள் கிட்ட போகும். அப்ப இவர் அதுக்கு ஒரு உந்துகோலா இருக்கிற மாதிரி மக்கள் கிட்ட, மாணவர்கள் கிட்ட அவர் என்ன சொல்றாரு? நீ போயிட்டு இது பண்ண, அதாவது இப்போ சீமான் சொல்ற மாதிரி போய் டைரக்டா மாடு மேயின்னு சொல்லல, போயிட்டு நீ இது பண்ணு, விவசாயம் பண்ணு, விவசாயம் பண்ணாதான் இது அப்படின்லாம் அவர் டைரக்டா சொல்லல. அழகா சொல்றாரு, வாழப்பா நீட்டு தான் உலகமா, எங்களுக்கு நீட் உலகமா இல்லையாங்கிறத நாங்க முடிவு பண்றோம். நீங்க இன்னைக்கு கோடி கோடியா சம்பாரிச்சுட்டு உங்களை சொத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக, நீங்க உங்க சொத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக நீங்க அரசியல் பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க சொல்லி தராதீங்க. நீட்டு தான் உலகமா, ஜேஇ தான் உலகமா, போட்டித் தேர்வு தான் உலகமா, நாங்க இதை படிக்கணுமா அதை படிக்கணுமா எங்களுக்கு நீங்க சொல்லி தராதீங்க. எங்கள் மாணவர்களுக்கு தெரியும் இந்த திராவிட மாடல் அரசு அப்படிதான் உருவாகிருக்கு. இன்னைக்கு அதிமுக மார்த்தட்டிக்குது. 7.5% இடஒதுக்கீட்டை நாங்கள் தான் கொண்டு வந்தோம்னு. 7.5% இடஒதுக்கீட்டை அதிமுக கொண்டு வர்றதுக்கு உந்துகோலா இருந்தது திமுக. அந்த அழுத்தத்தை தரலைன்னா அதிமுக கொண்டு வந்திருக்குமா? அம்மையார் காலில் கிடக்க வேண்டும் என்பதை நினைத்து கொண்டு வாழ்பவர்கள் அவர்கள். அப்படி இருந்தவனுக்கு எப்படி அவனுக்கு இன்னைக்கும் சமூக நீதி அதெல்லாம் எதுவும் இல்லை. அவனுக்கெல்லாம் உணர்ச்சியற்றவனுங்க. அவனுங்களுக்கு என்ன தேவைன்னா சொத்து சேர்த்தணும், அவனுங்க அரசியல் பண்ணணும். அது மட்டும்தான் அவங்களுடைய கருத்தா இருக்கும் முடிய சமூக நீதியெல்லாம் அவர்கள் கருத்து இல்லை. அதிமுக 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வரதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. அப்ப இந்த திராவிட மாடல் அரசு தான் ஒரு மக்களுக்கான அரசாக, இந்த ஒரு எளிய மக்களுக்கான அரசாக இதை கொண்டு போகுது. இப்ப நீட் இன்னைக்கு இருக்கு, நீ நீ என்னதான் சொன்னாலும் நீட் இருக்கு, மாணவர்கள் படிச்சுதான் ஆகணும். நம்ம நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னா அதை ஆக்கப்பூர்வமான வழியில போராட்டம் செய்து, ஆர்ப்பாட்டங்களை செய்து அப்படித்தான் நம்ம ஒழிக்க முடியுமோ ஒழிய, நீ நீட்டை படிக்காத, நீட் ஒழிஞ்சிடும். அதாவது பூனம் கண்ணை மூடுனா உலகம் இருண்டுன்னு சொல்ற மாதிரிதான் அந்த கருத்து. இதை நம்ம அப்படித்தான் பார்க்கணும். விஜய் சொன்ன இந்த கருத்து கண்டிக்கத்தக்கது. நான் முற்போக்கு இயக்கங்கள் சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு பையனுடைய அப்பா அந்த விழாவுக்கு வந்திருக்காரு, அந்த உணவு விருந்துக்கு வந்திருக்காரு. அவர் நம்ம அணில் குஞ்சுகளின் தலைவர். அவரை எப்படி அட்ரஸ் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு இளைய காமராஜர், காமராஜருக்கு அப்புறமா மாணவர்களுக்கு இவர் தான் சேவை செய்கிறார்னு அட்ரஸ் பண்றாரு.
நான் கேட்கறேன், ஏன்டா எல்லாருமே தற்குறியாதான் இருப்பீங்களாடா? விஜய் கட்சின்னு நீங்க போயிட்டீங்க, விஜய் சீமான் பின்னாடி போறவங்க எல்லாருமே தற்குறிகளா தான் இருப்பீங்களா? காமராஜர் எங்க, அவர் எங்க, விஜய் எங்க இருக்காரு? யாரை யார் கூட ஒப்பிடணும்னே உங்களுக்கு தெரியல. முதல்ல காமராஜர் என்னென்ன செய்திருக்கிறாருன்னு தெரியுமா? இங்க முதல்ல வந்து இந்த மாணவர்கள் பள்ளிக்கு போகாம இருந்தாங்க, சரிங்களா? இது ஏன் இந்த இடத்துல சொல்றேன், முழுசா கேளுங்க, இதை ஏன் இங்க சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். முதல்ல மாணவர்கள் இங்க பள்ளிக்கு போக முடியாம இருந்தாங்க. அதற்கான காரணம் என்னன்னு ஆராய்ந்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா, பசி, வறுமை. வேலைக்கு போனாதான் படிக்க முடியும்ல, வேலைக்கு போனாதான் உயிரே வாழ முடியும், அந்த நிலைமை இருந்தது. அப்ப ஏன் காமராஜர் முதல்வரா இருக்காரு, ஏன் இந்த நிலைமை இருக்குங்கிறத போய் பாக்குறாரு. அப்ப போய் பாக்குறப்ப அவங்க சாப்பிட முடியாதுங்க ஐயா, வேலைக்கு போனாதான் குடும்பமே சாப்பிடும் இது அப்படின்னு சொன்ன உடனே, சரி அவன் படிக்கணும் என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே சாப்பாடு, சரி நீ சாப்பாட்டை கொடுன்னு மதிய உணவு திட்டம், அதாவது சத்துணவு திட்டம், அதை கொண்டு வந்தவர் காமராஜர். அப்படி விஜய் என்ன கொண்டு வந்திருக்காரு? அப்படி கொண்டு வந்து கல்வி தந்த மாநிலம் இந்த தமிழ்நாடு. அப்படி விஜய் என்ன செஞ்சிருக்காரு? அவருக்கு தேவையான சொத்துக்களை சினிமா மூலம் நடித்து சேர்த்துக்கிட்டாரு. லொயாலா காலேஜ் சொல்றோம், லொயாலா காலேஜ்ல யார் படிக்க முடியும்? அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க் தான் எடுத்திருக்காரு. அவங்க அப்பாவுடைய பின்புலத்திலையும் அவருடைய மத பின்புலத்திலையும் அந்த லொயோலா காலேஜ்ல வந்து அவர் அந்த சீட்டை வாங்கி உள்ள போறாரு. அப்படி வந்து ஒரு பின்புலம் வச்சு இவரால போக முடியும். நம்ம எல்லா மக்களாலையும் போக முடியுமா? கிராமப்புறத்துல எத்தனையோ மாணவர்கள் இருக்காங்க, ஒரு அடிப்படை கல்வி கூட, அவங்களுக்கு தேவையான ஒரு உணவு கூட கிடைக்காம ஒரு நேரம் உணவு சாப்பிட்றதே பெரிய விடயமா இருக்கும். வாழைப்படம் நம்ம பார்த்திருப்போம், அதெல்லாம் வந்து உண்மையா நடந்த சம்பவம். அந்த மாதிரி ஒரு நேரம் உணவு சாப்பிட்றதே பெரிய விடயமா இருக்கிற அந்த பிரச்சனையில எப்படி வந்து அவன் போய் படிப்பான்? அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து படிக்க வைத்தது ஒரு கல்விக்கு, அதுதான் கல்வி தந்தை காமராஜர், கல்விக்கு கண் திறந்தவர் காமராஜர்மாங்க. இவர் அப்படி என்ன கல்விக்கு, படிக்கிற பையனை நீ நீட்டுக்கு படிக்காத டாக்டருக்கு படிக்காதுன்னு சொல்றவர் இவர் கல்வி தந்தை காமராஜர். ஆமா, ஏன்டா டே சோறு போட்டா எதை வேணாலும் பேசிடுவீங்களாடான் தான் அவர்களுக்கு நம்ம சொல்லணும்.